அரண்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். அதற்கு தேவை என்ன? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்து மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறத்தக்கதாக தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இல்லை. மாம்சத்தின் கருவிகளை கொண்டு நாம் சத்துருவை ஜெயிக்க முடியாது. தேவ பலன் நமக்கு தேவை. அவன் கட்டி வைத்திருக்கிற அரண்கள், மனுஷருக்குள் இருக்கிற சிந்தைகள், மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் மேட்டிமையாய் வைத்திருக்கிற எண்ணங்கள், இவைகளெல்லாம் நிர்மூலம் பண்ணி அவர்களை கொள்ளையாட தேவ பலன் நமக்கு தேவை. அதற்காகத்தான் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். முழு உலகத்தையும் ஆளுகை செய்து அநேக ஊர்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளை நிர்மூலமாக்க தேவன் தம்முடைய சபையை அழைக்கிறார். ஒரு எழுப்புதலை காண வேண்டுமானால் இவைகளையெல்லாம் நாம் நிர்மூலமாக்கி இந்த பிசாசின் கிரியைகளை அழித்தால் மாத்திரமே இந்த நாட்களில் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும், எழுப்புதல் வர முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம்.